எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஃப்ரூட் ஃபலூடா பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் சேமியா வெர்மிசிலி கொஞ்சோண்டு துளியோண்டு மஞ்சப்பொடி போட்டு கொதிக்கும்போது இந்த சேமியாவை போட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை சில் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா குல்கந்து இருக்குது, குல்கந்து. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் நம்ம விருப்பம்தாங்க. வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் மாதுளம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், மாம்பழம், இது செர்ரி பழங்க, இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரோஸ் மில்க் கலக்கி வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலே டாப்பிங்க்கு ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குங்க. நீங்கள் ஸ்ட்ராபெரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் இது சேமியா 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது 2வது ஸ்பூனுங்க. மூணு ஸ்பூன் சப்ஜா சீடு, அப்புறம் குல்கந்துங்க, குல்கந்து 1 ஸ்பூனுங்க. இதை போட்டுட்டு அது மேலே நம்ம இந்த பழங்களை போட்டுடலாங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். மாதுளம்பழம் முதல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறமா இந்த செர்ரி, அதுக்கப்புறமா ஆப்பிள், அதுக்கப்புறமா மாம்பழம். அப்புறம் ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் ஒரு 2 குழிக்கரண்டி இருக்கோங்க. இது மேலே நம்ம ஐஸ்கிரீம் டாப்பிங் போட்டுக்கலாங்க. இது லேயர்ஸ் தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் டம்ளர் நீட்டமாக இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். இது மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் போடலாங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரூட் ஃபலோட ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.